வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெயிலுக்கு இதமாக குடிக்கிறதுக்கு லஸ்ஸி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் சீனி எடுத்திருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். சீனி நல்லா பவுடர் ஆயிரும், அதுக்காக தான். அதோட ஏலக்காவும் பவுடர் ஆகிக்கிடும். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போது இந்த சீனி பவுட்ரு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் சேர்த்துருவோம். 1 கப் அளவு கட்டி தயிர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் சேர்க்கலை, கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி இதை நல்லா அடித்து எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்துருச்சு. லஸ்ஸி சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. தண்ணியும் சில்லுன்னு இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி இல்லாட்டினா பால், நீங்கள் இதில் 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சில்லுன்னு இருக்கிற தயிர் கூட நம்ம தண்ணி சேர்த்து இப்போ அடித்து எடுத்துருக்குறோம். ரொம்பவே சூப்பரான லஸ்ஸி ரெசிபி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசமாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வெளியே கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு இப்படி போட்டு குடிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பைனாப்பிள் வச்சு லஸ்ஸி ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைனாப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். பைனாப்பிள் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்தாச்சு. இது கூட 2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு சீனி சேர்த்துக்கலாம். இது கூட சில்லுன்னு இருக்கிற பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அடிக்க வேண்டாம், அது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடித்து முடித்த பிறகு கொஞ்சம் பைனாப்பிள் பேஸ்ட் போட்டு பரிமாறிட்டிங்கன்னா நம்மளோட பைனாப்பிள் லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும், குடிக்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம 2 விதமான லஸ்ஸி ரெசிபி செஞ்சு பார்த்துருக்கோம். நாங்கள் இப்போ லஸ்ஸி குடிக்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.